ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பால் காய்ச்சிட்டோம். பால் காய்ச்சிட்டு தான் வந்து இன்ட்ரோ எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக இருந்தாலும் வீடியோ ஒதுங்க வைக்கிறது இதெல்லாமே சேர்த்து இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். பொங்கல் வச்சாவோ இல்லை அப்படின்னா பால் காய்ச்சினாவோ இந்த குலவை போடுவாங்க. எனக்கு வந்து அது தெரியாது. ஆனால் இனியனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம் கூட பண்ணது கிடையாது. அன்றைக்கி ஒன் டே பண்ணால் அதுக்கப்புறமும் அவன் பண்ணது கிடையாது. இது அவனாக பண்ணதா இல்லை அந்த கடவுள் பண்ண வச்சாரா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் கரெக்டாக வந்து குலவை போட்டான், வாயில் கை வச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சோடனே அதை பண்ண மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் நான் பண்ணுன்னு சொன்னோன்னே லைட்டாக மட்டும் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட கிச்சனு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு போய் பால் காய்ச்சிட்டு சாமிக்குமே அந்த பாலை படைச்சிட்டு சாமியுமே நல்லபடியாக கும்பிட்டுட்டோம். அந்த சாமி ரூம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தோப்பு தெரியும். அதுக்கப்புறம் இந்த இது சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அப்புறம் இது ஒரு ஹாலு. அதுக்கப்புறம் பெரியப்பா தம்பி எல்லோரும் வந்திருந்தனால பால்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு நாங்களுமே நல்லபடியாக பால்லாம் காய்ச்சிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் அப்போ தான் கொண்டு வந்த எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டோம். பால் வந்து பொங்கிருச்சு, நல்லபடியாக பொங்கிடுச்சு. அதுவே ஒரு ஹாப்பி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து எடுத்து ஒரு 7 days இருக்கும். 23ஆம் நாங்கள் பால் காய்ச்சினது. இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்க அப்படின்றது தெரில. நான் 27ஆம் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானா, அவன் நான் தொட்டது எல்லாத்தையும் வீடியோ எடுத்தான். எங்க போடு. அவன் என்ன பண்ணா அப்படின்றத நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இது பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து முன்னாடி போடாமல் பின்னாடி போட்டு அதையும் வாய்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் திருப்பியுமே வந்துட்டு இந்த இதில் இருக்கிறதா மளிகை ஜாமான், வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ஒரே தான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு சின்னதாக வந்து போகும் பாதை, பின்னாடி அப்படியே வாழைத்தோப்பு இருக்கும். இதுதான் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால வந்துட்டு இது தெரியும். என்ன பண்ணிட்டு போவோம், வேலை பார்த்துட்டு இருப்போம். கிச்சனில் வந்து என்னது அந்த டப்பா அந்த மளிகை ஜாமான் எல்லாமே நேற்று வாங்கிட்டு வந்துருந்தோம். இந்த கிளிப் எதுவுமே எடுக்க முடியல. கிச்சனை மட்டும் இப்போதைக்கு சும்மா வந்துட்டு நீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் வந்துட்டு தெரியல, கரண்டி இதெல்லாம் பாதி இது இன்னும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரல பாத்திரம்லாம். அதனால் இப்போதைக்கு மட்டும் நாங்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத மட்டும் காட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டில் எண்டிங்குள்ளே பார்த்துருவேன். எனக்கு அந்த வீடியோ எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் தாட்டே இல்லை. இந்த ஹவுஸ்க்கு கூடிய மளிகை ஜாமான் போனதாக இருக்கட்டும், இன்றைக்கி பால் காய்ச்சினதாக இருக்கட்டும், நிறைய இடம் போனால் வீடியோ எடுக்க முடியல. ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போவோம். மேபி அதை எடுக்கலாம், இல்லைன்னா இல்லை தான். என்னென்னலாம் வாங்கியிருக்கோம், இவ்வளோலாம் மளிகை ஜாமான் வந்துச்சு, அதெல்லாம் நான் சொல்லலான்னு பார்த்தேன். வந்து வேறு ஒரு விலாகில் கூட நான் சொல்கிறேன். இப்போ மட்டும் இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் மட்டும் காட்டிடுறேன் பாரு. இது வந்துட்டு இப்போதைக்கு மேலே இருக்கிறதுல வந்துட்டு ஒன்றில் மிளகா வத்தல், ஒன்றில் வந்துட்டு துவரப்பருப்பு, ஒன்றில் வந்துட்டு என்ன இருக்கும் துவரம்பருப்பு, உளுந்து. இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் 2ல் ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டு வச்சுருப்பேன். ஏதோ ஒன்று. இது வந்து சால்ட்டு பாட்டை வந்துமா டீ தூள் வந்து 2 இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்ப்போமா. இது இன்னும் வந்துட்டு கொட்டி வச்சுட்டு வேணால் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பெருங்காயத்தூள் நேற்று வந்து அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த விலாகில் வந்துட்டு சொல்கிறேன். இதை வந்து பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இது கொட்டினது போக மிச்சத்தை வந்து கீழே ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு இதுதான் சால்ட்டுன்னு நினைக்கிறேன். அது வேறு ஏதோ நான் பார்த்தேன்னு எனக்கு தெரியலை. இது வந்து சன்ரைஸ் வந்து அப்படிங்கிறதுக்கு இருக்கட்டும். இன்னும் பாத்திரம்லாம் ஒழுங்கு வைக்கலையா. இது வந்து மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் இது என்னது, இது நாட்டு சக்கரை. ஏதோ ஒன்றில் வந்து ஜீனி இருக்கும்பா. இல்லை ஜீனி கீழே இருக்குது. இது வந்து நிலக்கடலை ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். அதை வேணால் மாற்றுற மாதிரி சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன்.
பட்டாணி இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம், மசாலா ஐட்டம். இது வந்து தனி மிளகாய்த்தூள், நமக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் அதிகமாக தேவைப்படும். மிளகாய்த்தூள் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இனிமேல் தான். அதுக்கடுத்து அப்படியே கீழே இது வந்து சாறு இப்போதைக்கு மேலே அடுக்க முடியல. இது வந்து நெய் நேற்று வாங்கிட்டு வந்துருந்தோம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ண முடியாதா, அதனால் வந்து இங்கே வச்சுருந்தோம். இப்போதைக்கு வந்து இந்த 3 இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, வேறு ஒரு டப்பாவுக்கு மாற்றுறதுக்காக. இது சீனி, இது வந்து கல்லுப்பு, அதுக்கப்புறம் இது மார்னிங் வந்து கோலம் போடணும் அப்படின்றதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். கோலப்பொடி கொஞ்சமாக மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது ஜீனி அதே மாதிரி தான், சேம் அங்கேருந்து வேணுமே அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தது ஒரு பொருள். அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. இங்கே வந்து ஸ்பூன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா இந்த இடிக்கி வந்து வேண்டாம், நான் வந்து காட்டுறேன், அடுத்ததில் கூட காட்டுறேன். இங்கே இது வந்து இடிக்கிற உரல், இப்போ தான் வாங்கியிருக்கோம், புதுசு தான். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஸ்டவ், கேஸ் அடுப்பு வந்து இது தான், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு அதாவது மளிகை பொருள் எல்லாமே இருக்குது. குடம் ஒன்று வச்சுருக்கோம், சிலிண்டரு. இந்த இடத்துல வந்து இந்த இருக்கா தோசைக்கல் பேசிக் இது. அதுக்கப்புறம் மிக்ஸி பார்த்துடலாமா, இப்படி வந்து ஜாயிண்ட்லேயே வச்சுருக்கேன். இதே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து கிரைண்டர் கொண்டு வந்துடுவேன். இல்லை அப்படின்னா நான் கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கீழே வச்சுப்பேன். அது ஒரு இது இருக்குது, டவுட் வந்து இங்கனுக்குள்ளே சிங்க் எனக்கு இப்படி இருக்குன்றனால இந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இந்த பாத்திரம் கூடைய மட்டும். அப்புறம் இது வந்து நான் ஹோம் டூர் மேபி போடலாம். இது வந்து சீக்கிறது, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது சிப்ஸ் போடுறதுக்கு. அப்புறம் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் தெரியும், கேரட், பீட்ரூட்டு. இது வந்து தம்பிக்கு பால் டப்பா கழுவுறதுக்காக. இது வந்து இதுலேயே இருந்துச்சு, அதை கழட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அதுலேயே வந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இது எல்லாமே புதுசு புதுசாக வாங்குறது. இந்த இது வந்து 100 ரூபா வர்த்து தான், வெயிட் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ தான் வாங்கினோம். இது எல்லாமே வந்துட்டு சும்மா இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கோம், இன்னும் பாத்திரம் வரணும், வந்ததுக்கப்புறம் தான் தெரிய முடியும். இது வந்து இப்போதைக்கு வந்துட்டு தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், அரிசி கொட்டுறதுக்காக. இந்த டப்பா வந்துட்டு அரிசி கொட்டலை இப்படிதான். அப்புறம் மேலே பாத்திரங்க அப்படி அது வந்து பாத்திரம் அதெல்லாம் வந்துட்டு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். கொசு வந்து உள்ளே அதுதான். நேற்றுல ஒரு லைட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாகிடும், பார்த்துக்கலாம், நமக்கு தேவைப்படும். பேசிட் பைக் இது வந்து டியூப் லைட், அதனால எனக்கு இப்படி இருக்கிற வீடியோ கரெக்டாக இருக்குது. இது மாதிரி எடுத்தோம்னா ஓகேவா தான் இருக்குது. அந்த டியூப் லைட்டோட வெளிச்சம் தெரியுது. இது வந்து என்னோடய காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் வந்துட்டு என்னுடைய காஸ்ட்யூம். எனக்குள்ளே வந்துட்டு ஒரு ஷால் வரும், இந்த நெக்கு வந்து இந்த மாதிரி இங்கே வந்து அப்படியே ஷால் மாதிரி வரும், அதை வந்து நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதோட நேம் வந்து சரரா 1800க்கு இது வர்த்தா இல்லை, மேபி இது எவ்வளோக்கு நீங்கள் வாங்குவீங்க, 1800 இல்லை, இது எவ்வளோக்கு நீங்கள் வாங்கியிருப்பேன் கெஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வீடியோ வந்து ஏன் ரெகுலராக போடுறது இல்லைன்னா, என்னோடய சேனலில் வீம்புக்குன்னே வந்துட்டு வாட்ச் குறைச்சி விட்டானுங்க, எனக்கு கடுப்பாயிடுச்சு. நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு சமைக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், ஃபஸ்ட்டு விஷயமே காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். 9 o'clock தம்பிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சமைச்சு வச்சுருக்கணும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் வேலையாக பார்த்துக்கலாம். அப்புறம் எனக்கும் வச்சுக்கும்ல, நானும் சாப்பிடணும்ல, அந்த மாதிரி அங்கேனா அம்மா எல்லாமே முடிச்சு வச்சுட்டு வருவாங்க, இங்கே நான் பண்ணணும். இது ஒரு விஷயம் இருக்குது. வீடு வந்து ஹோம் டூரில் ஃபுல்லாக காட்டிடுறேன். இப்போதைக்கு பேசிக் மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையுமே காட்டியிருக்கேன். கிச்சன் பார்த்துருக்கீங்க,
ரொம்பலாம் டிலே பண்ண மாட்டேன். ஹோம் டூர் வந்து ஒரு 1 வீக்குள்ளே போட்டுறேன். இங்கே ஒன்று அவ்வளோதான். சரி ஓகே. ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் காட்டுறேன். பாய். காப்பி போட போகிறோம். வாங்க. இப்படிலாம் காப்பி போட போடும் அப்படின்றத இந்த விளாகில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. அப்டேட் பண்ணுறேன் சீக்கிரம். எல்லாமே சமைக்கும் போது இங்கே வச்சுதான் வீடியோ எடுக்க முடியும். பேக்கில் வச்சு எடுப்போம். அப்படின்னா எப்படி வரும்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். சிசரை காணாமா? ஏமா ஒரு நிமிஷம். சிசரை வந்து காணவில்லை. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. 2 டம்ளர் தானே போட? 2 டம்ளர் டீ தானே, காஃபி தானே? அதிகமாகவே போடுற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் வந்து வச்சு எடுக்க முடியும். இப்படியே வந்துட்டு பார்ப்போம் இப்படி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அடுப்பு வச்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு இந்த சைடு வந்து கிழக்கு பார்த்தமாங்கிற இருக்குது. சாமியுமே இந்த சைடில் இருக்குது. இந்த சைடு இருக்குது. அடுப்புமே இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு பிரச்சனை யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கணும். அங்கே வந்து காம்பவுண்டு, இங்கே வந்து அது இல்லை. அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே பால் போடுறதுனாலே வந்து இங்கேயுமே வந்து பால் போட சொல்லிட்டோம். எங்களுக்கு வந்து பால் வேணும் அப்படின்ல. தம்பிக்கு வந்து ஈவினிங்க்கு ஒரு மாட்டுப்பால்காரங்க வந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுக்கணும். மார்னிங்க்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் மட்டும் எங்களுக்கு தேவைப்படும். மேபி குறைக்கணும். 1/2 லிட்டரை வந்துட்டு இல்லைன்னா டீ நல்லா குடிப்பான். அவனுமே நல்லா குடிப்பான். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸோடையே வேலை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அழைஞ்சிட்டே இருந்தோம். இது அவ்வளோ கசகசன்னு இருக்கலாம். அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்ப்ரெட்டும் ஆகலை எனக்கு. மிக்ஸி இன்னைக்கு ஈவினிங் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கணும், காய்கறியெல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று வந்து ஒரு கடை, அந்த மளிகை கடையை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கிடையாது. வந்து ஒரு இதுதான் இவ்வளோ பெருசாக தான் இருக்குது அடுப்படி. ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது நமக்கு அடுப்படி. சிங்க்குமே நமக்கு ஓகே, எல்லாமே ஓகே தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு பெட்டராக தான் தெரியுது. கொஞ்சம் என்னென்னா செல்ஃபு ஒரு செல்ஃப் தான். இங்கிட்ட ஒரு ஜன்னல், எனக்குள்ள ஒரு இது, அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாகவே டைல்ஸ் தான். என்னன்னா அங்கேருந்து இந்த மாதிரி இருக்காது. இந்த ஸ்விட்ச் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அது ஒன்று. இங்கே வந்து புதுசு மாட்டியிருக்காங்க. அதையுமே வந்து அவங்க அவ்வளோவா க்ளீனாக வச்சுக்கல. அது ஒரு விஷயம். ஸ்விட்ச் போர்டு வந்து பழசு தான் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் புதுசு இருக்குது. மற்ற எல்லாமே வந்துட்டு பழசு தான். டியூப் லைட்டு, அதுக்கப்புறம் மேலே இங்கே ஒரு லைட் எல்லாமே அவங்க தான், நம்ம கிடையாது. டியூப் லைட் வந்து ஒரு 3 டியூப் லைட்டு கொடுத்து அந்த ஒயிட் கலர் பல்ப் இருக்கும். பூச்சி பொங்கிச்சு. அந்த ஒயிட் கலர் பல்பு வந்து குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு கதிர் அடிச்சிச்சு. அது வந்து வாங்கணும், கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோனா எத்தனைனா 1 இங்கே 1 2 வெளியே வந்து அந்த இந்த லைட்டு தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே கீழே இங்கே பல்பு மேலே இல்லை. நாம தான் ஒரு பல்பு வாங்க மாட்டேங்க தேவைன்னா. அங்கே 1, அங்கே 1, உள்ளே 1, 3 பல்பு. பாத்ரூமில் ஒரு பல்பு இருக்குது. அதை சேர்த்தா ஒரு 4 பல்பு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டு 2 பேரும் வந்துட்டு குடிச்சிட்டு
இனி வந்து ஒரு சாமான் கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு தம்பி எங்கேன்னு எல்லாருமே கண்டிப்பாக நினைப்பீங்க, ஏன்னா ஜாலியாக இருக்கும்னு நினைப்பீங்க. அம்மா வந்து லீவு, அம்மா கூட வந்து அம்மா வெளியே போயிருக்காங்களா, அதனால் அவனுமே வந்துட்டு கூட சேர்த்து அனுப்பி விட்டுட்டேன். அம்மா இருக்காங்க இருந்துப்போம். எனக்கு என்னென்னா எனக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க விளாட்றதுக்கு, எந்திரிச்சோடனே நான் விளாட விட்டுருவேன். அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. குழந்தை எப்படி நம்மக்கிட்டே தனியாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். மொபைல் எதுவும் பார்க்க ஆரம்பிச்சிருவானா, மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுவானா, இல்லை டிவிக்கு அடிக்ட் ஆகிடுவானான்னு தெரில. அது ஒரு பயம். இருந்தாலுமே நான் விளாண்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான் கூட. அதில் வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இது வந்து டிவி மொபைல் எதுவுமே காட்டக்கூடாதுன்ற ஒரு விஷயம். டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் வந்து அவங்ககிட்ட காட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த வாரம் என்னம்மா போட்டியா, ஃபேன் மாட்டியாச்சு. இது வந்து 100 rupees பர்த்தா. அம்மா ஒரு 100 ரூபா தானே, 100 ரூபா. இதெல்லாமே வந்து நான் 20 rupees கடையில் வாங்கினேன். அந்த வீடியோ இருக்குது, நான் போஸ்ட் பண்ணலை. அதெல்லாமே இங்கே இருக்க டப்பா எல்லாமே 20. இந்த சில்வர் தவிர இந்த எல்லாமே 20 தான். ஒரு சில திங்ஸ் வேணால் கூட இருக்கும், நான் அதை வந்து அந்த வீடியோ இருக்கும், நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து இப்படி இடிக்கி தெரியும், யாருக்கும் தெரியும் சொல்கிறேன், எனக்கு பொழுது போகுது. ஓகே, நம்ம வந்துட்டு அங்கே போகும்போது பார்க்கலாம். பாய் இல்லைங்க, வரேன் நெக்ஸ்ட் மாற்றி போட்டேன். இன்னும் வந்து இது வந்து டப்பாவுமே வந்து 20. எனக்கு இந்த டப்பா வந்து எனக்கு டப்பாவே பத்தலை, நட்ஸுக்கு மட்டும் பத்தலை. நட்ஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த சுண்டல் பயிர் வகைகளுக்குமே இல்லை, இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது, அதுக்கு மட்டும் இல்லை. இதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கணும் எப்படின்னு தெரில. இல்லை அங்கே நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை நான் தூக்கிட்டு வந்துடுவேன். அம்மாவுக்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க டப்பாலாம். இல்லை அப்படின்னா நான் வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம், அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, காஃபியே போட்டு முடிச்சுட்டேன் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே. அதுக்கடுத்து சன்ரைஸ் இதுக்காக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். காஃபி, ஷாம்பு வாங்காமல் விட்டு வச்சேன். ஷாம்பு வந்து வாங்கணும். ஷாம்பு மட்டும் ஞாபகப்படுத்து, மறந்துடாத. நேற்று வந்து அந்த கடைக்காரன் எங்களை ஏமாற்றிட்டான், ஒரு 400 அடிச்சிட்டான். அதை நாங்கள் கணக்கு பண்ணி அந்த இடத்துலேயே இது பண்ணனால வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து மளிகை பொருள்லாம் பார்க்கும்போது 2 பொருள் வந்து எங்கள் மேலேயும் நாங்கள் வந்து அது ரேட்டு ரொம்ப அதிகம். கசகசா 136 ரூபா 20 கிராமு, பதறிடுச்சு எங்களுக்குலாம். தண்ணி மிளகாத்தூள் மட்டும் 220 ரூபாயோ சம்திங், அந்த ரேட்டு. அது நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே வாங்கலை. அந்த லிஸ்டெல்லாம் இருக்கும், நான் அதை வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணுறேன். அதுலேயுமே வந்து நான் அவனோட ஒரு 30 rupees இன்னும் அதிகமாக தான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு வீடியோலாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா புது வீட்டுக்கு போகிறவங்களுக்கு, இல்லை எங்களை மாதிரி தனியாக வரவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேபி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு எங்கள் 2 பேத்துக்குன்னும் போது இந்த பொருள் எல்லாமே எங்களுக்கு அதிகமாக. நான் வந்து சமைக்கிறது வந்து 2 பேத்துக்காக தான். தம்பி வந்து லிஸ்ட்டில் கிடையாது, ஏன்னா அவன் சாப்பிட்றது அந்தளவுக்கு கிடையாது. அதுக்கு மீறி அப்படின்னா நான் அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு அவல் ஓட்ஸு எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது, எல்லாமே நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன், அங்கே இருக்குது. ஓகே, 2 பேருக்கு வந்து இது ஹஸ்பண்டுக்கு, இது எனக்கு டீ காஃபி ரெடி வச்சு அப்படியே குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன். என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ டல்லாக இருக்கேன் அப்படின்ற ஒரு. அப்படியே போய் கண்ணாடி வாங்கிட்டு வீட்டுக்கு ஃப்ரூட்ஸு காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். அப்புறம் மளிகை சாமானில் ஒரு சிலதை விட்டுட்டோம், அதையுமே வாங்கிட்டு நேற்று போன கடையில் வந்து ஒரு இது இருந்துச்சு, அதையுமே வாங்கிட்டு வந்துட்டு வர வழியில் கண்ணாடி அப்படியே கடைக்கு போய் டீயுமே குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக வந்து கிளம்பிட்டோம். இவர் வந்து இந்த கீழே வாசல் அந்த சைடு தான் இருக்கார்.
நான் அன்றைக்கி வரும்போது பார்த்துட்டு போயிருந்தேன். அதனால் வந்துட்டு அவர்கிட்டயே பார்த்து 650க்கு வாங்கிட்டு போயிருந்தேன். வர்த்தா அப்படின்றத காட்டுறேன். கண்ணாடி எந்த கண்ணாடி வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் என் ஃபேஸில் தெரியும் என்னோடய டல்லு எவ்வளோன்னு. அதுக்கப்புறம் அந்த வளையல் வந்து என்னோடய மாமியார் வாங்கி கொடுத்தது. அதை வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு லுக்கை பார்த்தீங்களா? அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. தம்பியை விட்டுட்டு தான் வந்தோம். இந்த வீட்டுக்கு அலையிறதுலேருந்தே தம்பியை அம்மாக்கிட்ட விட்டுட்டு தான் நாங்கள் போய் ஜாமான் வாங்குறதே அப்படி தான் இருந்தோம். தம்பி வந்து வெளியவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே கிடையாது. ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் தான் கூட்டிகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி தான் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது. அந்த மாதிரி தான் இருக்குது. வெளியே எங்கேயுமே அவனை கூப்பிட்டு போய் விளாட விடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் வந்துட்டு இனிமேல் வந்து நம்ம அதையுமே வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்ணாடியுமே வாங்கிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் எனக்கு சமோசா பிடிக்கும்னு சொல்லிட்டு சமோசா வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்குமே சமோசா பார்சலுமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் கொய்யாக்காய் இருந்துச்சு. அதனால் கொய்யா பழம் வாங்கிட்டு தம்பிக்காக அப்படியே வந்து நாங்களுமே கிளம்பிட்டோம். ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வேணும்னே அவங்கக்கிட்ட போய் வீடியோ எடுத்து வம்பிழுத்துட்டு இருந்தேன். அது என்னமோ வம்பிழுக்கிறதே ஒரு தனி சுகம் தானே. அப்புறம் ஹோட்டல் கூப்பிட்டு போய் நாங்கள் அன்றைக்கி சமைக்கலை. அதனால் ஹோட்டலில் போய் நான், தம்பி, ஹஸ்பண்ட் 3 பேருமே சாப்பிட்டுட்டோம்.